ஹலோ எவ்ரிவன். இந்த சீரீஸில் ஒரு ஸ்டடி ரொட்டீனை எப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸாக 3 டெக்னிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டடி ரொட்டீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கஷ்டப்பட்டு பண்ணால் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஷ்டப்பட்டு பண்ணால் அந்த வேலை கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 1 வீக் நான் என்னோடய டைம் டேபிளை சூப்பராக ஃபாலோ பண்ணேன். அப்புறம் இடையில பிரேக் ஆச்சு. அப்புறம் அந்த ஹேபிட் காணாவே போச்சு. கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஹேபிட் பில்டிங்கில் கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்த ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக், ஒரு ஹேபிட்டுன்னு எடுத்த உடனே எவ்ரிடே இதை நான் பண்ணணும்னு நினைக்கிற கோல் தான். ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஹேபிட் நம்ம பிரெயின் ப்ரோக்ராம் ஆகவே இல்லை. இப்போ புதுசாக நீங்கள் கொண்டு போகும்போது எவ்ரிடேன்னு தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. வீக்லி ட்வைஸ், வீக்லி த்ரைஸ்னு மஸ்ட்டு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டை வீக்லி த்ரைஸ் நான் படிப்பேன் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன கோல் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. ஸோ ஈஸியாக ஒரு வாரத்தில் 3 நாள் படிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ ஈஸியாக நம்மளால் இந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ண. இந்த விஷயத்தை செஞ்சால் நான் சந்தோஷமாக ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயினை சீட் பண்ணணும். இல்லைனா அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம பிரெயின் நம்மக்கிட்ட ஒத்துக்காது. ஸோ ஒரு செஷனை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீட், அந்த ட்ரீட் வெறும் சாக்லேட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப கேட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக மறுபடியும் செஷனுக்குள்ளே வாங்க. இல்லைனா ஒரு சின்ன வாக், இல்லைனா ஸ்டிக்கர் கலெக்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் செஷனுக்கும் ஒரு ஸ்டிக்கர் உங்களுக்கு நீங்களே அவார்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிரெயினை இந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுறதுனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நம்ப வைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் பேரண்ட் கூடயோ உங்களோட ஃபேவரட் டீச்சர் கூடயோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி படித்தேன், நான் இன்றைக்கி படிப்பேன், நான் இன்றைக்கி படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நம்ம படித்தோமா இல்லையான்னு சொல்லணுமேங்கிறதுக்காகவே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ரிஃப்ளெக்ஷன், அதாவது நம்ம பண்ணது கரெக்டாக தப்பாக ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையான்னு திரும்ப ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரெஃப்ளெக்ஷனில் தான் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. புதுசாக ஒரு ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணும்போது கிவ் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் டெஃபினெட்லி வி வில் அச்சீவ். ஸோ ப்ராக்ரெஸை பாருங்கள், ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட வரேன். பபாய்.